ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். 6 மாதங்களாக தேவன் நம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நம்ம எல்லாரையும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்துடைய முதல் ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். வருஷத்துல ஒரு பாதி வருஷத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 6 மாதத்தை நிறைவு செய்து விட்டோம். இன்னும் மீதமுள்ள 6 மாதங்களும் தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாப்பினாலும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நாம் ஒருமித்து பரலோக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பரலோக தேவனை நோக்கி ஜெபம் செய்வோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்களும் நாட்களும் தேவனீர் கிருபையாய் எங்களை பாதுகாத்து நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆயுசினாலே கர்த்தர் கூட்டிக் கொடுத்து கொள்ளை நோயிலிருந்து எங்களை விலக்கி இந்த நாளிலும் ஜீவனோடு இருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறேன். ஆமென். அப்பா, சுத்தரை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்க போகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னத்தினால உங்க மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக் கொடுங்க. தேவ நாம மாத்திரம் ஆராதனை மூலமாய் மகிமைப்படுறது. துதிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் பெயரிட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பாடல், அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன், யாரை நான் தேடுவேன் என்கிற பாடலை பாடுவோம். அரியலூர் வெஸ்லியாருடைய ஒரு நல்ல அருமையான பாடல். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன். சுகமென்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன். நல்ல கனி வாடி கதரை மகிமைப்படுத்தலாமா?
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு இயேசுவை தவிர யாரும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். யாரை பாட முடியும்? யாரை தேட முடியும்? அவர் ஒருவரே நம்மை தேடி வந்தவர். அவர் ஒருவரே நம்மை பாட வைத்தவர். அவரை புகழ்ந்து பாடுவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம். ஆமென். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கற்பனை. இந்த கொரோனா காலகட்டங்களிலே கர்த்தரே நமக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, mighty Lord. Amen. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை
கண்மலை. நம்மை பாதுகாக்கிற தெய்வம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தீங்கு நாளில்
அவர் என்னை கூடார மறைவில் மறைத்து வைத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி. என் அருமையான தெய்வ ஜனங்களே, 2001 கொரோனா வைரஸ் வந்தது. எத்தனை பாதிப்புகளை நாம் கேள்விப்பட்டோம். அது கடந்து விட்டது என்று நினைத்த நேரத்திலே இரண்டாவது அலையிலாலே அநேகர் பாதிக்கப்பட்டு மரித்து போய்விட்டார்கள். ஆனாலும் தேவன் கிருபையாய் நம்மை சுற்றிலும் யோபுவை போல வேலி அடைத்து பாதுகாப்பு கொடுத்து ஒரு தீங்கு நம்மை அணுகாமல் ஜீவனை கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் இந்த நாளிலே நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தூய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்லவர் நல்லவர் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை காத்தவரே உமக்கு நன்றி. ஆமென். ஹalleluya. ஆமென். எத்தனை உதவிகள், எத்தனை பாதுகாப்பு, எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் எங்க வாழ்க்கையிலே கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரலோக தேவனை மகிமைப்படுத்தலாமா? அந்த உன்னதமானவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். துதியினாலே ஸ்தோத்திர பலியினாலே, ஆமென். ஹalleluya. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவான மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் போஷித்து காப்பாற்றி தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி, ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை வழி நடத்தி பாதுகாத்து தேவைகளை சந்தித்தவராய், ஆமென், இதுவரைக்கும் நடத்தி வருகிறாரே. அவருடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓ நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஓ நல்லவர் 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 நல்லவர். பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆமென் ஸ்தோத்திரம். காட்டு புஷ்பத்தை பார்க்கிறோம், ஆகாயத்து பறவையை பார்க்கிறோம். தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி, அற்புதமாய் போஷித்து, அற்புதமாய் நம்மை உடுத்துவித்து, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி. அதிசயமாய் நடத்தி வருகிறாரே. அவரை உள்ளத்தினாலிருந்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவைகளை பார்க்கிலும் விசேஷமாய் இருக்கிறதான உமது சாயலின்படி, உமது ரூபத்தின்படி படைக்கப்பட்டு உம்மை ஆராதிப்பதற்கென்றே எங்களை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, mighty Lord. ஒருவரே ஆராதனைக்குரியவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், யோனானிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஓ நன்றி. உலகத்தில் வந்த யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஜீவன் சுகம் பெலனாய் சாலை குடி தந்தவரே உமக்கு நன்றி. ஆமென். உன்னத பெலத்தினால் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அம்மா. ஓ அற்புத கரத்தினால் எங்களை போஷிக்கிறவரே, போஷித்துக் கொண்டிருக்கிறவரே, ஜீவனுள்ள காலங்களில் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். காலை மாலை எல்லா வேளையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அவர் கிருபை நம்மை நடத்தினது, அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டு வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோக தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஓ நல்லவரே உமக்கு நன்றி. அப்படி எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா? அவன் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல நம்மை தரைமட்டமாய் மாற்றி, தரைமட்டமாய் வெறுமையாக்கி, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்யலாமா? ஹalleluya, ஹalleluya. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்க அன்பு கொண்டீரே, நல்ல எபினேசராய் இதுவரை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லவா? நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. ஹalleluya. நல்லவரே உமக்கு நன்றி.
வந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் ஏழையிலும் பெண்ணை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிராது உதவும் கரங்கள் நான் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பல பல தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். ஓடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மறுபடியும் சொல்லமா? பல பல தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல
ஆமென். ஸ்தோத்திரையா. ஆண்டவரே மடிந்து போகாமல் ஆண்டவரே கரங்களால் இணைத்து கொண்டவரே, நடத்தி வந்தவரே, மீதமுள்ள காலங்களை நடத்துங்க. கிருபையினால, உங்க கிருபையினால, இரக்கத்தினால, அன்பினால நடத்துங்க. என்னை நடத்தி வந்தி ஜீசஸ். நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது நன்றி சொல்லாம இருக்க முடியாத ஆண்டவரே, எத்தனை நன்றிகளை சொன்னாலும் போதாது போதாது போதாது. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க கிருபையினால என்னை போஷித்துக் கொண்டு இருக்கிறீர். உங்க கிருபையினால என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஆமென். Jesus. மறைகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழைமான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை ஆமென் இயேசுவா. முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். தோட்டி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான ஜீசஸ். ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்று இல்லா ஆண்டவரே, ஒன்றுமே இல்லப்பா, நம்முடைய காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்தீரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான ஆமென். நீங்க பார்த்ததுனால ஆமென் நினைத்ததால் அவனுடைய சகை போல மறந்து உமக்கு நீங்க எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக ஆண்டவரே மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருந்த சகையை பார்த்து நீ இறங்கி வா என்று சொன்னீரேன். உடைய கண்கள் மரத்து மேல இருந்த சகையை நோக்கி பார்த்தது. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே பாவியில் உடைய கண்கள் நோக்கி பார்த்தது. ஆமென். உம்மை மறுதலித்த பேதுருவை உடைய கண்கள் நோக்கி பார்த்தது. குற்ற உணர்வு அடைந்தவராய் ஆமென் அழுத ஆரம்பித்தார். உடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட ஆரம்பித்தார். ஆண்டவரே நீங்க எங்களை பார்த்ததுனால நீங்க நாங்கள் மேன்மை பெற்றிருக்கிறோம். எத்தனையோ கண்கள் எங்களை பார்க்கிறது. அந்த கண்கள் ஆமென் இவனுக்கு இப்படித்தான் வேணும்னு சொல்லுது. ஆமென் இவன் இப்படித்தான் கஷ்டப்படணும்னு சொல்லுது. ஆமென் சோதரா இவன் பண்ணின பாவத்துக்கெல்லாம் ஆமென் இன்னும் நல்லா கஷ்டப்படணும்னு சொல்லுது. ஆனா இயேசுவாவுடைய பார்வை ஆமென் எங்களை சுகமாக்கினது, பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினது, பாவத்திலிருந்து சமாதானம் கொடுத்தது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. ஆமென். அது
மாத்திரமல்ல, சகையை பார்த்து இன்னைக்கு இன்றைக்கு நான் வீட்டுல தங்கணும்னு சொல்லி நீ சீக்கிரமா இறங்கி வாங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்க வீட்டுக்கு இயேசு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு எப்பொழுது எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அங்க சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்தது, ஆறுதல் வந்தது. என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்க. ஒரு ஆண்டவரே அம்மா நிலையான ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கீங்க. உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுடைய பார்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுப்பா. ஆமென். ஆண்டவர் பார்த்து மறுபடியும் சொல்லவா? ஆமென். ஒன்று இல்லப்பா, நீங்க எங்களை நோக்கி பார்க்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்ல, பணம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, நீதி இல்ல, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு எந்த தகுதியுமே எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களை சேர்த்து கொண்டீங்களே, உயர்த்தி வச்சீங்களே, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் எதுக்குமே ஆக மாட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனா எங்களை தேடி வந்த தெய்வம், சேர்த்து கொண்ட தெய்வம் இயேசு, இயேசு, இயேசு மாத்திரமே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. பரிசுத்தமான கண்கள் எங்களை நோக்கி பார்த்ததுனால முடித்து போய்கொண்டிருந்த வாழ்க்கை மறுபடியும் ஒரு குளிருக்கு நேராக கடந்து வந்தது. அவன் இன்றைக்கு உயிர் வாழ்க்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதோட வாழ்க்கை முடிஞ்சது நினைக்கிறீங்களா? இதோட வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசுடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் இதயத்துக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இன்னும் இயேசு வந்தா என்ன கொடுப்போம்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், உங்க இதயத்தை மாத்திரம் கொடுங்க. அவர் வாழ்வு கொடுக்கிற வல்லர், அவருடைய ஆசீர்வதிக்கிற வல்லர், அவருடைய உயர்த்தி வைக்கிற வல்லர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க மனிதர்களால் தூக்கி எறியப்பட்டு விட்டீர்களா? ஆமென். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறவர். தகுதி இல்லைன்னு சொல்லி மனுஷன் தூக்கி வீசலாம், ஆனா தகுதி அற்றவனை இயேசு சேர்த்துக் கொள்ளுகிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு பரிசுத்தப்படுத்துகிறார். ஹalleluya. எங்களை தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆமே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆமே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும். ஆமென். நாளெல்லாம் பாடுவாரே. ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும். ஆமென். Oh, thank you, Jesus. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துறீங்க? ஆமென். நல்லவர், புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவரை போல நல்ல தெய்வம் உலகத்தில், அவரை போல நம்ம நேசிக்கிற தெய்வம் உலகத்தில் இல்லை. அவர் ஒருவரை நம்மை நேசிக்கிறார், அவர் ஒருவரை நம்மை தூக்கி சுமக்கிறவர்.
அவர் ஒருவரை நம்மை ஆட்சி தேற்றி நடத்துகிறவர். அவரை போல ஒரு தெய்வம். ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரேஸ் பரலோக தேவனை நோக்கி ஹalleluya. கிருபையாய் நடத்தும்படியாய் 6 மாதங்களாய் நம்மை வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி ஆமென் ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டங்கள் பெருகும்படியாய் கொள்ளை நோயின் வல்லமையெல்லாம் முறியடிக்கப்படும்படியாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாசனம் அவர்கள் சுருக்கமாக ஜெபிப்பார். ஹalleluya. Jesus கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பா வருகிறது கொடிதான கொலை நோய் அப்பா நீங்க மாற்றி கொடுத்திருக்கீங்க. அப்பா இன்னும் மாற்றி தாங்க தகப்பனே. ஆமென். தேசத்துல கொடுக்க வேணுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அப்பா பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது நடுங்காது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாய் அப்பா இதுவரை அந்த கொலை நோயில் எங்களை நடுங்காதபடி கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரை பாதுகாத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா 3வது தேசத்துல வருதுன்னு சொல்றாங்க. இசப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா 2 அணையில நாங்க அநேகம் பேசுறோம் அநேக விசுவாசிங்க அநேக மக்கள் அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே. அப்பா புதிய அப்பா நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு விசையாயங்கள் தேசத்துல மனமிறங்க ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் மனமிறங்கி அப்பா 3வது தேசமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு தாங்க. அப்பா நீ நல்லவர்களும் தீயோர்களும் நீரின் சூரியனை உதிக்கப்பட்டவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க பொன்னாதவங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தேவைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளோட இந்த மாதத்துல கர்த்தர் சந்திக்க வேண்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாடகை வீட்டுல இருப்பாங்க ராஜா. அவரோட வாடகை தேவைகளை கடன் பிரச்சனையோடு இருந்தாங்க கடனையாக கர்த்தர் விடுதலையாக்குங்க. வியாதியோட பலவீனத்தோடு இருந்தாங்க நீங்க யெகோவா ரஃபாவாய் போய் ஒவ்வொருவரையும் சுகமாக வேணுமாய் கெஞ்சுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வேலை மையப்பட்ட தேவதாமே. அப்பா செய்தி வேலையில ராஜா நீங்க என்னோட பேசுங்க தகப்பனே. தேவையான மன்னாவை இந்த நாள்ல கர்த்தர் அனுப்பிதாங்க தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொருவரும் இடைப்படுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரும் இடைப்படுங்க பேசுங்க. ஆறுதலான வார்த்தைகளை சரிப்படுத்துகிற வார்த்தைகளை அப்பா மகிழ்ச்சியான வார்த்தைகளை அப்பா எங்களுக்கு அனுப்பி தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அப்பாவுடைய வார்த்தைகளை இந்த மாதம் முதல் சொல்லிக்கிற தகப்பனே. அப்பா தொடர்ந்து ஆவியானவர்களை வழிநடத்துங்க பலப்படுத்துங்க. மாதம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்துங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் நிகழ்ச்சியான பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 6 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 7வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நம்மை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து நிச்சயமாய் நம்மை வழிநடத்தி செல்லுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து வந்திருக்கிற நம்ம சபை மக்கள் யாவரையும் விசேஷமாய் இந்த ஆன்லைன் வழியாக இந்த காரியங்களை ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நானும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அதிகமாய் செபியுங்கள். கர்த்தரோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவிடுவோம். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாக காதுள்ளவன் கவனமாய் கேட்க கடவன் என்கிற செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு முந்தின வாரத்திலே கர்த்தர் என்னை கொண்டு ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்கிற காரியத்தை குறித்து பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முன்னுரையை மாத்திரம் கொடுத்து விட்டு அடுத்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். கர்த்தர் செய்த 3 காரியத்தை அந்த வேத வசனத்திலே கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு நான் என்ன காரியத்தை செய்தேன் என்பதையும் அங்கே திட்டமும் தெளிவாய் எழுதி இருக்கிறார். என்ன செய்தார்? ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் அழைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை பெருக பண்ணினார். அதே போல கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இயேசு மாத்திரமே. உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்கு இன்ன பெயர் தான் வைப்பார்கள் என்பதை மிக திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பெயர் இருந்திருக்கலாம், ஞானஸ்தானத்தின் போது ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 2 பெயர்களையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒருவராய் இருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி பாருங்கள் என்று நாம் ஒரு விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் இருந்து என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்க்க சொல்லுகிறார், சாராளை நோக்கி பார்க்க சொல்லுகிறார் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சில குறைகள் வந்ததை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து கிடந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் அழைத்திருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லாத ஒரு காரியம் ஆகாரை திருமணம் செய்து கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று ஆண்டவர் சொன்னாலும் தாவீதுடைய வாழ்க்கையில வந்த அந்த தவறையும் தேவன் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பேதுருவை ஆண்டவர் ஒரு முக்கிய சீடராக வைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில வந்த அந்த மறுதலிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறை இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனபடியினாலே அந்த குறையை நாம் பேசிக்கொண்டு இராமல் அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிறைவான காரியங்கள் இருந்தது என்பதை நாம் அதிகமாய் பேசுவோம் என்று சொன்னால், தியானிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குறையில்லாத மனுஷன் ஒருவனே கிடையாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்கிறது. நிறைவுள்ளவர் பலமுள்ளவர் ஒரே ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவரை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்பட்டவர்களாய், குறைவுள்ளவர்களாய், சில காரியங்களை தவறுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் நிறைவுள்ளவர் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சாயலின்படி, அவரின் ரூபத்தின்படி முதலா அவன் அருமையா பரிசுத்தமா மகிமையா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளுமே தவறி போய்விட்டார்கள். ஆமென். சொல்ற பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் மனிதர்கள் எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஆமென், எல்லாம் என்ன குறை இருக்குதோ என்பதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆமென், நம்ம ஒருபோதும் கர்த்தருடைய காரியத்துல வளரவே முடியாது. ஆமென். சொல்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஆகார் வந்துட்டு போனாங்க. பேதுருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் மறுதலிப்பு வந்தது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை ஆண்டவர் மறுதலிக்கிறோம். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு முறை பாவம் பிரவேசித்தது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள். அப்படியானால் அவர்கள் செய்த பாவங்கள் ஒரு சில இடங்கள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைகளை ஆண்டவர் எழுத ஆரம்பிப்பார் என்று சொன்னால் உலகம் கொள்ளாது, புஸ்தகம் கொள்ளாது. என்
அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனித்து பாருங்கள். அவர்களிடத்தில் இருக்கிற நன்மையை கற்றுக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் தன்னை உதாரணப்படுத்துகிறார். ஆமென். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றணும்? என்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை பாத்துறாத, என்னிடத்தில் இருக்கிற குறைய பாத்துறாத. நான் என்ன விதமாய் கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேனோ அதே போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பார், அங்க இருக்கிற கொரிந்து மக்களும் எபேசு மக்களும் தெசலோனிக்கே மக்களும் எந்த அளவுக்கு பவுலை உற்று நோக்கி இருப்பார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆணித்தரமான வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிற புத்தகத்தில் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எழுதுகிறார், சொல்லுகிற வார்த்தை, உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். சரி, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஆபிரகாமை சாராளை நோக்கி பார்க்கலாம் என்று ஒரு சில அதிகாரங்களில் இருந்து ஆபிரகாமுடைய சரித்திரத்திலிருந்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றாய் கவனிங்கள். ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 முதல் ஆமென் ஸ்தோத்திரம் 5 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தையும் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். எங்க இருக்கிற அந்த தேசம் தெரியாது, யார் இந்த தேவன் தெரியாது, எங்கே இருக்கிறார், ஒரு சத்தம் மாத்திரம் கேட்கிறது, ஆபிரகாமே நான் உன்னை அழைக்கிறேன், நீ தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். அப்படி நீ போவாய் என்று சொன்னால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். அங்க வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார், லோத்தும் அவனோடு கூட போனார். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாராளை கூட்டிக் கொண்டே அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சமதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஆமென் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து இந்த 11வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கீழ்ப்படியாமை பெருகி இருந்த ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னார், இந்த பழத்தை நீங்க புசிக்க கூடாது என்று. அங்கே ஒரு கீழ்ப்படிதலை தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் பிரவேசித்தது, பாவத்தின் நிமித்தம் கொலை பிரவேசித்தது. அது நிமித்தம் ஜனங்கள் அக்கிரமத்திலே பெருக ஆரம்பித்தார்கள். தேவன் ஜலப்பிரளயத்தினாலே உலகத்தை அழித்தார், நோவாவின் குடும்பத்தை தவிர. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு பேழையை கட்டி அவரை ஆசீர்வதிக்கிறோம், உன் மூலமாய் ஒரு புதிய சந்ததியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மாம்சத்துக்கு உட்பட்ட கீழ்ப்படியாமை பிள்ளைகள் அழிந்து போய்விட்டார்கள். கீழ்ப்படிந்த ஒரே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதனுடைய சந்ததி வழியாக ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்கிறார். ஏறக்குறைய ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவருடைய வயது 75. நல்லா கவனிச்சு பாருங்க, 75 வயசு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வருட இடைவெளி. 75 வயசு, சாராளுக்கு ஒரு 65 வயது. இந்த வயதுல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போகிறார்கள். ஆமென். என்னை அழைக்கிறவர் யார்? என்னை அழைப்பவர் யார்? யார் இந்த தேவன்? ஏன் சொந்த விட்டுட்டு போகணும்? ஏன் என்னுடைய தேசத்தை விட்டுட்டு போகணும்? ஏன் என்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு போகணும்? இவர் என்ன போக சொல்லுங்க, இவர் யார் என்கிற கேள்விகள் அவர்களுக்குள்ளே வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை ஆசீர்வதிப்பதற்குரிய வல்லமை இந்த தேவனிடத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் வரவில்லை. நான் எங்க போவேன்? யாருகிட்ட போவேன்? எனக்கு எங்க அப்பா இல்ல, அவரு மரிச்சிட்டாரு. நான் எங்க போறது? ஜனங்களை கூட்டிட்டு, ஆடு மாடுகளை கூட்டிட்டு எங்க போய் இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் கவனித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:8. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆமென்.
வயது சென்றவளாய் இருந்தோம். பிள்ளை பெற்று ஆமென் ஆமென் ஹalleluya. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் என்னை எங்க கூட்டிட்டு போவார் தெரியாது, விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, முதல்ல நம்ம ஆபிரகாமிடத்திலும் சாராளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம். முதல் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவங்க உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது. நான் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன்னை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையுடைய நிச்சயம் தான் விசுவாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமிடத்தில் அதனாலதான் வேதம் விசுவாசத்தினுடைய தகப்பனாக ஆபிரகாமை எடுத்து சொல்லுகிறது. தேவனும் அப்படித்தான் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை அவர் நீதியாக எண்ணினார். விசுவாசத்தினுடைய தகப்பனாக எப்படி அவர் மாற்றப்பட்டார்? இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் ஆபிரகாம் ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்று சொன்னார். எப்படி என்று சொன்னார்? தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். எல்லாத்தையும் விசுவாசத்தில் வளருவதற்கு, விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு யாரை நோக்கி பார்க்க சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாமை நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. சாராளுக்குள்ளே பலவீனங்கள் இருந்துச்சு, பலவீனங்கள் இல்லாம இல்ல, அந்த மாவுக்குள்ளே சில பலவீனங்கள். ஆனாலும் அந்த மாவுல ஒரு எனக்கும் ஒரு குமாரன் பிறக்கும் என்கிறவர் அந்த எபிரேயர் ஆக்கியர் எழுதுறார். என்ன எழுதுறார்? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 11:8 கீழே வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன்சுமந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். இல்ல 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராளோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆமென் 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 ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர், நமக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, என்ன ஆனாலும் சரி எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அல்லேலூயா. அதனாலதான் அங்க எழுதி வச்சாரு, உங்களை பெற்ற ஆபிரகாமை நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. முதல் காரியம் எதுக்கு நோக்கி பார்க்கணும்? விசுவாசத்துக்கு நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இரண்டாவது கீழ்ப்படிதலுக்கு நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. எதுக்கு நோக்கி பார்க்கணும்? இது எத்தனை வயசு நான் சொன்னேன்? ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. ஒரு வயசான தம்பதிகள். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார், போ அப்படின்னு. உடனே எல்லாம் புறப்பட்டு போறாங்க. ஏன் சாராளையும் ஆண்டவர் சேர்க்கிறாரு? ஒரு வாழ்க்கை பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில மிஸ்ஸஸ் யோபு என்ன சொல்றாங்க? இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நீ உத்தமத்தில் உறுதியா நிக்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா எப்படி இருக்காங்க? ஆண்டவனே, ஆபிரகாம் எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவனே ஆண்டவனே எங்க போறீங்க? நானும் உங்க பின்னாடி வரேன். சாராள், ஆண்டவர் போக சொல்லியிருக்காரு, நானும் வரேன். கீழ்ப்படிங்க. வயது எத்தனை ஆகுது என்பது முக்கியம் அல்ல. எல்லா வயதிலும் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு தம்பதியை குறித்து இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமென், முதல் அதிகாரம் 5-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஒருத்தி. அந்த சகரியாவுடைய மனைவியின் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக, நல்லா கவனிக்க எப்படிங்க? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தால் எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியானா இவர்கள் ஒரு இளம் ஆடு தம்பதிகளா, அப்பொழுது புதிதாய் திருமணமானவர்களா என்று சொன்னால் இல்ல. கீழே வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இருவர் எப்படி இருந்தாங்க? வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ரெண்டு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு. ஒன்று, வயது சென்றவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்பதும் உண்மையாய் இருக்கிறது. இன்னொன்று, வயது சென்றவர்களாக இருந்தாலும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் ஆமென் அவர்கள் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதலுக்கு வயது ஒரு முக்கியம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்தெந்த வயசுலாம் கீழ்ப்படிய சொல்லும்.
ஆமென். ஆண்டவர் அந்த வாலிபன் சொல்றான், என் இளம் பிராயம் முதல், சிறு வயது முதல் நீங்க சொல்ற இந்த வார்த்தையை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். தாய் தகப்பன கணப்பனோட கொலை செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, இது எல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் இடத்துல என்ன குறையுங்க, ரொம்ப கீழ்ப்படிகிறவன போல கேட்டான் அந்த வாலிபன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண, வித்துட்டு வந்திருக்கேன், வித்து ஏழைகளுக்கு நான் தரித்திரம் கொடுத்துட்டு ஏன் பின்னாடி வந்தார். கீழ்ப்படிய முடியல அவனால, அந்த வசனத்தை கை கொள்ள முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் முதியவர்கள் என்று அல்ல, எந்த வயதானாலும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை சாராளை எல்லாரும் நோக்கி பாருங்கன்னு சொன்னார். ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் யாரை நோக்கி பாருங்க, ஆபிரகாமை நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. வயது சென்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். முதல்ல எதுக்கு நோக்கி பார்க்கணும், விசுவாசத்துக்கு நோக்கி பாருங்க. இரண்டாவதுக்கு நோக்கி பார்க்கணும், கீழ்ப்படிதலுக்கு நோக்கி பார்க்கணும். விட்டுட்டு போன்னு சொல்றார், விட்டுட்டு போயிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை சாராளை இவ்வளவு காரியம் அடங்கி இருக்குதா, எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சிந்திக்க ஏன் ஆபிரகாமை நோக்கி பார்க்க சொன்னார், ஏன் சாராளை நோக்கி பார்க்க சொல்றார். எங்கேயோ பல நூற்றாண்டுகள் கடந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஏன் எழுதினார் என்று சொன்னார், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு உதாரணமாய், ஆமென், ஒரு முன் அடையாளமாய் ஆமென் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை சாராளை எதுக்கு நோக்கி பார்க்கலாம், முதலாவது விசுவாசத்திற்கு, இரண்டாவது கீழ்ப்படிதலுக்கு, மூன்றாவது ஒரு காரியத்துக்கு எதுக்கு நோக்கி பார்க்கலாம்னு சொன்னா, ஆமென், 13வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 8வது வசனமும் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் யாரு, சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னால் இருக்குது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் எப்படி போறேன், வலதுபுறம் போறேன். நீ வலதுபுறம் போனால் நான் எங்க போறேன். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியம் ஆபிரகாம் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, வாக்குவாதம் பண்ணாதவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லார் இடத்துல இருக்கிற ஒரு பலவீனம் என்னது, வாக்குவாதம் பண்றது குணம். பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை, சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா, மதகை திறந்து விடுகிறது போல இருக்குமா. லோத்து யார் நம்பி தான் வந்தாரு, ஆபிரகாம் நம்பி தான் வந்தாரு. ஆபிரகாமுடைய அப்பா, லோத்துடைய அப்பா இறந்துட்டாரு. அதனால நம்முடைய அண்ணன் மகன் என்ன பண்ணிட்டு இருக்க, கூட்டிட்டு வரும்போது லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்தோடனே நிச்சயமா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்னு சொன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும், தம்பி இங்க பாரு, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் உன்னை பாவம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நீ உன்னை அப்பா இல்லாத பையன், அம்மா இல்லாத பையன், உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு நீ ஏன் மேய்ப்பருடைய சண்டை போடுறியா, நீ ஏன் என் கூட இருந்து பிரச்சனை பண்றியா அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம். நம்ம யாரு, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நாம் யாரு, சகோதரர். இன்னும் சொல்ல போனா நான் இப்படி தியானித்தேன், நாம் யாரு, ஊழியக்காரங்க, நாம் யாரு, விசுவாசிய, நாம் யாரு, சபையில் இருக்கிற ஒரே அங்கம், ஒரே சரீரம். நமக்குள்ள என்ன இருக்க கூடாது, வாக்குவாதம் இருக்கிற. நாம் யாரு, கணவன் மனைவி. நாம் யாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள். நமக்குள்ள என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. என்ன அன்பு தேவ பிள்ளைகளை கவனிச்சு பாத்தீங்களா, எப்படி ஒரு சுவாமம் இருக்குல்ல, எவ்வளவு கீழ்ப்படுதல். அவர் ரொம்ப தாழ்மையா சொல்றாரு பாருங்க, வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நீ எங்க போறியா, நீ முதல்ல தெரிந்ததுக்குன்னு சொல்ற. அந்த வாக்குவாதத்தை நிறுத்திட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, நீ எங்க போற, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு, வாக்குவாதம் நிறுத்திட்டாலே அங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வந்து, சரிப்பா நீ நல்லதுக்கு பெஸ்ட், நீ என்ன பண்ணிக்க, நீ எடுத்துக்க, எனக்கு நீ எதுல போறியா அந்த பக்கம் நான் போறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். வாக்குவாதம் பண்ணாத ஒரு குணம் எனக்குள்ளேயும் வேணும், உங்களுக்குள்ளேயும் வேணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயும். நீங்க எத்தனை குடும்பங்கள சண்டை, எத்தனை குடும்ப சொத்து பிரச்சனை, எத்தனை பண பிரச்சனை, எத்தனை அடிதடி சண்டை, என்னென்ன காரியங்கள் நடந்து யோசிச்சு பாருங்க. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம சொல்ல பேர் வச்சுக்கிறோம், ஆபிரகாமுடைய பேர் வச்சிருக்கிறோம், அல்லது ஆபிரகாமை தேவனே பாட்டு பாடுறோம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த காரியத்தை கற்று வைத்துக் கொண்டிருக்கிறோமா, செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் சொன்ன வாக்குவாதம் வேண்டாம், சண்டை போட. இதே குணம்தான் ஈசாக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அவர் துறவன் தான், தோன்றதான் தான். பெலிஸ்தர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டே இருக்கிறாங்க. அங்க ஏசேக்கு சித்தனா வந்துச்சு. ஆமே, யாக்கோபு ஈசாக்கு ரொம்ப போராடி எதுவுமே பண்ணல, சண்டை போடல, அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் தோண்டிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு ஈசாக்கு அந்த துறவை வெட்டி அதுக்கு ரேகபோத்துன்னு பேர் வச்சார். அல்லேலூயா. ஆமே, அப்படி
ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது. வாக்குவாதம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதை அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பனுக்குள்ள இருக்கிற அதே சுவாமி யாருக்குள்ள வந்துருச்சு? மகனுக்குள்ள வந்துருச்சு. நம்முடைய தகப்பன் யாரு? முதல்ல அன்னைக்கு நான் சொன்னேன், நம்மை உருவாக்கின தகப்பன் ஆதி சிருஷ்டிப்பு யாருன்னா பிதாவாகிய தேவன். இந்த உலகத்துல பெற்றெடுத்த தகப்பன் நம்முடைய தாய் தகப்பன்மார். நமக்கு ஒரு விசுவாச தகப்பன் இருக்கிறார், ஆபிரகாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ நம்மை உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்குவாதம் பண்ணாதவர். வேதம் அவரை குறித்து என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரத்திலே நம்மை உருவாக்கின ஆதி பிதாவாகிய தேவனை குறித்து என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். 53வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் 7வது வசனம் சொல்ல ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் அவர் என்ன செய்யவில்லை? திறக்கவில்லை. 53:7 அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹalleluya. அவருடைய சத்தத்தை ஒருவன வீதிகளில் கேட்பது இல்லை. அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவரை உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்குவாதம் செய்யாதவர். ஹalleluya. ஆமென். ஆபிரகாமிடத்திலிருந்து முதல் காரியம் என்னது? விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது வாக்குவாதம் பண்ணாம இருக்கிற அந்த குணத்தை கற்றுக்கொள்ளலாம். நாலாவது விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. விட்டு கொடுத்தார். விட்டு நீ என்ன எடுத்துக்கலாம். அவன் ஒருவேளை அவர் அப்படியே பார்த்தாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை போல இருக்குதுன்னு சொல்லி சோதோம் குமாராக்கு போயிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியல. ஒருவேளை அதை ஆப்போசிட் சைடுல எப்படி வறட்சி தான் செழிப்பா இருந்தது. ஆனால் ஆபிரகாம் போன இடமெல்லாம் செழிப்பாய் மாற்றினார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 14வது வசனத்துல பாருங்க, அதே 13-14 ஆதியாகமத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பாரு. என்ன சொல்றாரு? லோத்து போய்ட்டாமா, பரவாயில்ல, ஆனா நீ என்ன செய்ய? உன் கண்களை ஏறெடுத்து பாரு. நீ இருக்கிற இடத்துக்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன். யாருக்கு? விட்டு கொடுக்கிறவன். யாருக்கு? வாக்குவாதம் பண்ணாதவன். யாருக்கு? விசுவாசம் உள்ளவன். யாருக்கு? அவன் கீழ்ப்படிதல் மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய இத்தனை காரியங்கள் இருக்கா? ஆமா. இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 14வது அதிகாரத்துல லோத்துவை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்துவை 5 ராஜாக்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப கூட ஆபிரகாம் இப்படி நினைக்கல. ஏன் கூட பிரச்சனை பண்ணீங்க, ஏன் மைப்பர் கூட நீ சண்டை போட்டீல, உனக்கு அப்படித்தான் வேணும் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. உடனடியாய் தன் வீட்டில் இருந்த எத்தனை பேர் கூட்டிட்டு போறாரு தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏறக்குறைய 300 பேரை கூட்டிட்டு போறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து யார கை வச்ச? அவன் ஏன் மகன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்ம உறவுகள் மத்தியில நம்முடைய ஏதோ சில சூழ்நிலையில சின்ன ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம். அதையே மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க நெருக்கப்படுற நேரத்தில் உதவி செய்யலன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. ஏதோ ஒரு காரியம் நடந்து எப்போது ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பேசி, ஏன் நான் முதலே சொன்னேன், எல்லா மனுஷனிடத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறையில்லாம ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாட்டார். அப்படியானால் அவர் செய்த அந்த நெருக்கத்தையும் அந்த கசப்பையும் மனசுக்குள்ள வச்சிருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணி இருக்கணும்? அப்படித்தான் வேணும். லோத்து எப்படியோ போயிட்டு போறான் அப்படின்னு விடல. பின்னாடி போய் எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு வருகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசு. அந்த சூழ்நிலையில் இருந்து ஆபிரகாமிடத்தில் என்ன கற்றுக்கொள்ளலாம்? கசப்பை மனதில் வைக்காத ஒரு மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். ஆமென். என்ன செஞ்சாரு? உதவி செய்யணும். கசப்பை மனசுல வைக்காம அதை மறந்துட்டு என்ன செய்கிறார்? அவர் வயசு இப்ப ஒரு 10 வருஷம் கூட்டிக்கலாமா? 75 வயசுல வந்தாரு. சரி, ஒரு 80 வச்சு 80 வயசுல எங்க போயிட்டு வராரு? வீட்டுல இருந்த 318 பேர் 5 ராஜாக்கள் அவங்க கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்கள் மத்தியில் நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் வந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியன் வருகிறார். அவருடைய துவக்கம் முடியும் நமக்கு தெரியல. ஆனால் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, இந்த சோதோமின் இருக்கிற, ஏன்னா லோத்து சோதோம்ல தான் இருக்கிறார், அதனால ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, பொருளை என்ன பண்ணிருங்க. ஆமா, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் யுத்தம் பண்றவன், நல்லா சண்டை போடுறேன், ஆகியனால எனக்கு கொடுத்துருங்க. நீங்க கொள்ளையடிச்சு வந்தீங்களா, அந்த அந்த பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னார் பாத்தீங்களா? சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும், ஆமென், உமக்கு உண்டானதில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்கம்மா ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க என்ன கற்றுக்கொள்றது தெரியுங்களா? என்ன ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி ஒரு நாள் சொல்லக்கூடாது. என்ன யார் தான் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா தெளிவா சொல்றாரு பாருங்க. ஏன் வானத்தையும் பூமியில் இருக்கிறார்னா, அது வானத்துடைய பரப்பளவு முடியல, பூமியினுடைய பரப்பளவு முடியல. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்திருக்கிறவர். அதிலே வான சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் இன்னும் கோடான கோடி, ஆமென், ஸ்தோத்திரம், விண்மீன்கள் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் படைத்து அது எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி அப்படியே அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நம்மை ஆசீர்வதிக்க ஒருபோது என்ன செய்யாதீங்க, நினைக்கவே நினைக்காது. யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து தான் வரணும்? பரலோகத்திலிருந்து தான் வரும். கிடைக்கும் வரைக்கும் இவரு வெள்ளியம் பொண்ணு உடைய சீமான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர். நல்லதா போச்சு, எல்லாம் கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் நம்மளே வச்சு எல்லாத்தையும் ஆடுற. அவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள இந்த பொருள் என்ன, வாடிவர் 24வது வசனம், வாடிவர் சாப்பிட்டு போக என்னுடனே வந்த ஆனே எஸ்கோல் புருஷனுடைய பங்கு மாத்திரம் வரணும். இவர்கள் தன்னுடைய பங்கு எனக்கு கொண்டு வேண்டாம், என் கூட வந்தாங்க ஒரு 3 பேர், அவங்க நல்லா போல்டான ஆட்கள், அவங்களுக்கு பங்கு வரணும், அவங்க கொடுத்துருங்க. ஒரு சரட்டை ஆகிலும். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு பாதரட்சியில் செருப்பு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு. யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் மாத்திரமே ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோம், விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம், வாக்குவாதம் பண்ணாத ஒரு குணத்தை ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொண்டு விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, கசப்பை மறந்து தன் சகோதரனுக்கு உதவி செய்ய, தன் மகனுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியாக, மனுஷன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வளர வேண்டும் என்பதை ஆபிரகாம் இடத்திலிருந்து சாரா இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். அதனாலதான் ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் அங்க சொல்றாரு, நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா காரணம் இல்லாம அந்த வசனத்தை ஆவியானவர் அங்க எழுதி வைக்கல. நோக்கி பார்க்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, அந்த முப்பிதாவுடைய வாழ்க்கையில் என்ன நிறைய இருந்துச்சு, நோக்கி பார். அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன குறை. ஆபிரகாம் கர்த்தர் கேட்காம என்ன பண்ணிட்டாரு? ஆகாரம் திருமணம், அது ஒரு குறை. அதையும் நம்ம நோக்கி, அப்ப அதுல ஒரு காரியம் என்ன? எந்த காரியத்தை கர்த்தர் கேட்காம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மனசு ஆலோசனை சொல்றான், உறவுகள் ஆலோசனை சொல்லும், அப்படி செய்ய, இப்படி செய்ய, இதுதான் உனக்கு நல்லது. இல்ல இல்ல, நான் யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது? சங்கீதம் 32:8 என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனித்து பாருங்க. அது ஒரே ஒரு, மற்ற இடத்துல ஆபிரகாமை குறை சொல்வதற்கென்று எந்த ஒரு காரியத்தையும் நான் இதுவரைக்கும் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளல. சாராள இடத்துல அதே போல அந்த அம்மா ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நமக்கு பார்வை படுமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அம்மாவுடைய காரியங்கள் எல்லாம் எபிரேய ஆங்கிலம் எழுதி வைக்கிறார். அவரும் அங்கு போயிட்டே இருக்கிறார். பேதுரு எழுதுகிறார், ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார்.
ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்க. எந்தெந்த காரியத்துக்கு நோக்கி பாருங்களா? விசுவாசத்துக்கு, கீழ்ப்படிதலுக்கு, விட்டு கொடுக்கிற மனப்பான்மைக்கு, ஆமென். அப்புறம் வாக்குவாதம் பண்ணாத மனப்பான்மை, கசப்புகளை வையாமல் உதவி செய்கிற மனப்பான்மை, மனிதன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற காரியத்துக்கு யாரை நோக்கி பார்க்கலாம்? கண்களை முடிச்சு வைக்க இயற்கை நம்ம பாடலாம். அப்படிதான், ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த தெய்வமே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை எழுதுறாருன்னு சொன்னா அர்த்தம் இல்லாம, காரியம் இல்லாம அந்த இடத்துல எழுத மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பு என்கிற பாடலை பாடி அதை நாம் நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எந்த கடனா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எந்த கடனா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் வாழ்க்கையில இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசம், கீழ்ப்படிதல், வாக்குவாதம் பண்ணாத குணம், விட்டு கொடுக்கிற குணம், கசப்புகளை மறந்து உதவி செய்கிற குணம், ஆண்டவரை தவிர வேற ஒரு மனிதனும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்கிற உணர்ந்திருந்த அந்த சூழ்நிலைகளை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே வேத வசனத்தின்
பேசினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்யலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே 7வது மாதத்துடைய முதல் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதனை செய்யவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பாடல்களை ஆசீர்வதித்தீர், ஜெபங்களை ஆசீர்வதித்தீர், துதி ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதித்தீர், வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் விளக்கி காண்பித்தீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த குணங்கள், நல்ல குணங்கள் என்னுடைய வாழ்க்கையில வளரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய கருத்துக்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமை ஆற்றி நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துகிறோம் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.